வணக்கம். இது த டீப் டைவ். வேத ஜோதிடத்துல அந்த 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா? ஆமா. அது ஒரு பெரிய பிரபஞ்ச பயணம் மாதிரி. அந்த பயணத்தோட முதல் அடுகு, முதல் நட்சத்திரம் அஸ்வினி. தொடக்கங்களின் நட்சத்திரம். அதே. இன்னைக்கு நாம இந்த அஸ்வினிய பத்தி தான் ரொம்ப ஆழமா அலச போலும். உங்ககிட்ட இருந்து வந்திருக்கிற இந்த ஆதாரங்கள், அஸ்வினியோட வானியல் அமைப்பு, அதோட குணம், திருமண வாழ்க்கைன்னு பல விஷயங்களை சொல்லுது. ஆமா, அதுக்குன்னு ஒரு கோயில், ஒரு மரம் இருக்குங்கிற வரைக்கும் தகவல்கள் இருக்கு. கரெக்ட். சோ நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த நட்சத்திரத்தோட வேகத்துக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தையும் அதுக்குள்ள இருக்கிற அந்த மருத்துவ குணத்தையும் புரிஞ்சுக்கிறது தான். சரி, அஸ்வினி ராசி மண்டலத்தோட நுழைவு வாசல் மாதிரி. மேஷ ராசியோட தொடக்கத்துல, அதாவது 0 டிகிரியிலிருந்து 13 டிகிரி 20 நிமிஷம் வரைக்கும் பரவி இருக்கு. இதோட சின்னம் குதிரை தலை. பார்த்த உடனேயே ஒரு வேகம், ஒரு சக்தி, ஒரு கம்பீரம். இதுதான் அஸ்வினியோட முதல் அடையாளம். குதிரை தலைங்கிற சின்னமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இந்த குறிப்புகள்ல ஒரு விஷயம் என்ன பிடிச்சு நிறுத்திடுச்சு. அஸ்வினிங்கிற பேருக்கு இரட்டை குதிரை வீரர்கள்னு அர்த்தம் இருக்கான். ஆமா, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும் போல இருக்கே, அது என்ன? நிச்சயமா. இதுதான் அஸ்வினி நட்சத்திரத்தோட ஆன்மாவேன்னு சொல்லலாம். அஸ்வினி குமாரர்கள்னு தேவலோகத்துல 2 பேர் இருந்தாங்க. ஓ, அவங்க இரட்டையர்கள், தேவலோகத்தோட மருத்துவர்கள். யாருக்கு என்ன நோய்னாலும் காயம்னாலும் இவங்க தான் போய் குணப்படுத்துவாங்க. அப்படியா? ஆமா, அந்த தேவ மருத்துவர்கள் தான் இந்த நட்சத்திரத்தோட அதிதேவதைகள். இதனாலேயே அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இயல்பாவே அடுத்தவங்களோட வலிய புரிஞ்சுக்கிற ஒரு குணம் இருக்கும். ஓ, அப்போ அவங்க இயல்பிலேயே ஒரு ஹீலர் குணம் கொண்டவங்க. கரெக்ட். ஒரு குணப்படுத்தும் ஆற்றல் அவங்களுக்குள்ள இருக்கும். ஆனா இந்த நட்சத்திரத்தை ஆள்ற கிரகம் கேதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. கேதுவ ஒரு நிழல் கிரகம், ஞானம், ஆன்மீகம்னு சொல்லுவாங்க. பிரிவினையும் குறிக்கும். ஆமா, அப்போ தொடக்கத்தை குறிக்கிற ஒரு நட்சத்திரத்தை ஒரு மாதிரி முடிவை குறிக்கிற கேது ஆள்றது ஒரு முரண்பாடு மாதிரி தெரியலையா? அருமையான கேள்வி. இது முரண்பாடு இல்ல, இதுதான் அஸ்வினியோட தத்துவமே. கவனிச்சிங்களா? ராசி சக்கரத்தோட முதல் நட்சத்திரம் எல்லாத்தையும் தொடங்கி வைக்கிற நட்சத்திரம். ஆமா, அத கர்மா, ஆன்மீக தேடல், பற்றற்ற நிலைன்னு குறிக்கிற கேது வாழ்றார். ஓஹோ, இந்த தொடக்க முடிவு, வேகம், நிதானம்ங்கிற இரட்டைத்தன்மைதான் அஸ்வின் நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையை வடிவமைக்கிற முக்கியமான ஒரு சக்தி. அப்போ இதனாலதான் அவங்க ஒரு பக்கம் ஜெட் வேகத்துல செயல்படுறாங்க, அதே சமயம் அவங்களுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக தேடலும் ஓடிக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ அவங்க ஒரே நேரத்துல ஒரு ஸ்பிரிண்டர் மாதிரியும் ஒரு தியானம் பண்ற முனிவர் மாதிரியும் இருப்பாங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். அவங்க ரொம்ப தைரியமா இருப்பாங்க, தன்னம்பிக்கையோட முடிவெடுப்பாங்க, கூட்டத்துல தனிச்சு தெரிவாங்க. ஆனா அதே சமயம் அவங்களுக்குள்ள நான் யாரு, என் வாழ்க்கையோட நோக்கம் என்னங்கிற கேள்வி எப்பவும் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கேதுவோட ஆதிக்கம்தான் அவங்களுக்கு ஜோதிடம், தத்துவன்னு ஆழமான விஷயங்கள் மேல ஒரு ஈர்ப்பு கொடுக்குது. சரி, அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த எல்லாரும் இதே மாதிரி தான் இருப்பாங்களா? ஏன்னா உங்க குறிப்புகள்ல நட்சத்திரத்தை 4 பாதங்களா பிரிக்கிறத பத்தி சொல்லிருக்கு. இதனால குணம் மாறுமா? நிச்சயமா மாறும். இது ஒரு முக்கியமான விஷயம். நட்சத்திர பாதங்கிறது ஒரு நட்சத்திரத்தோட அந்த 13 டிகிரி 20 நிமிடங்களை 4 சம பாகமா பிரிக்கிறது. ஓகே, ஒவ்வொரு பாதமும் ஒரு குறிப்பிட்ட கிரகத்தோட ஆதிக்கத்துல வரும். இத நவாம்சம்னு சொல்லுவோம். இது ஒருத்தரோட குணத்தை இன்னும் நுணுக்கமா சொல்ல உதவும். அஸ்வினி நட்சத்திரமா இருந்தாலும் இந்த 4 பாதத்துல பிறக்கிறவங்க 4 விதமான ஆளுமைகளா இருப்பாங்க, அப்படிதானே? கரெக்டா சொன்னீங்க. 4 விதமா இருப்பாங்க. ஓகே, அப்போ பாதத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். அது மேஷ நவாம்சத்துல செவ்வாயோட ஆதிக்கத்துல வருதுன்னு இருக்கு. செவ்வாய்னா நெருப்பு, வேகம், கோபம், ஆக்ஷன். ஆமா, ஏற்கனவே வேகமான அஸ்வினியோட இது சேரும்போது எப்படி இருக்கும்? அவங்க தான் உண்மையான ஆக்ஷன் ஹீரோஸ். செவ்வாயோட தைரியமும் அஸ்வினியோட லேகமும் சேரும்போது அவங்கள யாராலும் தடுக்க முடியாது. ராணுவம், போலீஸ், விளையாட்டு, ரிஸ்க் எடுக்கிற எல்லா துறைகளும். ஆமா, ஏன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிற தொழில் முனைவோர் வரைக்கும் எல்லாத்துலயும் அவங்க ஜொலிப்பாங்க. ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. என்னது? சில சமயம் ரொம்ப அவசரப்பட்டு யோசிக்காம முடிவெடுத்து மாட்டிக்குவாங்க. அவங்க கத்துக்க வேண்டிய ஒரே பாடம் வேகத்தோட கொஞ்சம் விவேகத்தையும் சேர்த்துக்கிறது தான். சரிதான். இப்போ 2வது பாதம், இது ரிஷப நவாம்சம், சுக்கிரன் ஆதிக்கம்னு இருக்கு. சுக்கிரன் செவ்வாய்க்கு நேர் எதிரான குணமாச்சே. அழகு, கலை, ஆடம்பரம். ஆமா, இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான கலவை உருவாகுது. அஸ்வினியோட வேகத்தோட சுக்கிரனோட ரசனை சேரும். ஓ, இவங்க ஒரு வேலையை வேகமா செய்வாங்க, ஆனா அது ரொம்ப அழகா, நேர்த்தியா செய்வாங்க. ஃபேஷன், டிசைனிங், சினிமா, இசை, ரியல் எஸ்டேட் மாதிரி துறைகள்ல இவங்கள பார்க்கலாம்.
அப்ப அவங்களுக்கு வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிற ஆசை அதிகமா இருக்கும். நிச்சயமா அவங்க சம்பாதிக்கிறது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்காக தான். இவங்க முதல் பாதக்காரங்க மாதிரி கண்மூடித்தனமா ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் நிதானமா நிம்மதியா இருக்க விரும்புவாங்க. அருமை. அப்போ 3வது பாதம் மிதுன நவாம்சம் புதன் ஆதிக்கம்னு வருது. புதன்னாலே அறிவு, பேச்சு, கணக்கு. கரெக்ட். இவங்க மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வேலை செய்யும். அஸ்வினியோட வேகமான சிந்தனை புதனோட பகுத்தறிவோட சேரும்போது அவங்க ரொம்ப புத்திசாலிகளா இருப்பாங்க. ஒரு விஷயத்த பல கோணங்கள்ல பாப்பாங்க. ஆமா, இவங்க கிட்ட ஒரு பிரச்சனை கொடுத்து பாருங்க, 10 விதமான தீர்வுகள் சொல்லுவாங்க. எழுத்து, பத்திரிகை, மீடியா, ஆசிரியர், ஆடிட்டர், ஜோதிடர்னு அறிவு சார்ந்த எல்லா துறைகள்லயும் இவங்க தான் கிங். அவங்களோட பலமே பேச்சாற்றல் தானு சொல்லலாமா? சந்தேகமே இல்ல. வாவ். அப்போ கடைசி 4வது பாதம், இது கடக நவாம்சம் சந்திரன் ஆதிக்கம்னு இருக்கு. ஆமா, ஜோதிடத்துல சந்திரனை மனோகாரகன்னு சொல்லுவோம். மனோகாரகன், அதாவது மனசு சம்பந்தப்பட்டது. ஆமா, நம்மளோட உணர்ச்சிகள், மனநிலை, உள்ளுணர்வுகள் எல்லாத்துக்கும் அவர்தான் காரணி. இந்த 4ஆம் பாதத்துல பறந்தவங்க தான் உண்மையான ஹீலர்ஸ். ஓ. அவங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமா அடுத்தவங்க வழிய தன்னோட வழி மாதிரி புரிஞ்சுக்கிறவங்களா இருப்பாங்க. அஸ்வினி குமாரர்களோட மருத்துவ குணம் இவங்க கிட்ட தான் முழுமையா வெளிப்படும். அப்போ மருத்துவர்கள், நர்ஸ்கள், சமூக சேவகர்கள், மனநல ஆலோசகர்கள், ஆன்மீக குருக்கள்னு சேவை மனப்பான்மை தேவைப்படுற எல்லா இடங்கள்லயும் இவங்கள பார்க்கலாம். தாய்மை பண்பு இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும். ஆகா, ஒரே நட்சத்திரத்துக்குள்ளேயே ஒரு போர் வீரன், ஒரு கலைஞன், ஒரு அறிவாளி, ஒரு சேவகர்னு 4 விதமான ஆளுமைகள் இருக்கு. ஆமா, எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இப்படி இருக்கும் பொழுது அவங்க மத்த நட்சத்திர காலங்களோட எப்படி பொருந்தி போவாங்கங்கிற கேள்வி இயல்பாவே வருது இல்லையா? இதுதான் நம்மள திருமண பொருத்தம்ங்கிற முக்கியமான கட்டத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா, இது ரொம்ப முக்கியமான டாபிக். உங்க குறிப்புகள்ல பரணி நட்சத்திரத்தோட 91% பொருத்தம்னு இருக்கு. இது எப்படி சாத்தியம்? நட்சத்திர பொருத்தத்துல பல விஷயங்க பாப்பாங்க. அதுல ரொம்ப முக்கியமானது யோனி பொருத்தம். இது வெறும் விலங்கு பொருத்தம் மட்டும் இல்ல. அது 2 பேரோட அடிப்படை உடல், மன மற்றும் பாலியல் இணக்கத்தை குறிக்குது. அஸ்வினியோட யோனி விலங்கு ஆண் குதிரை. குதிரைனா வேகம், ஆற்றல், சுதந்திரம். ஓகே, அப்போ பரணி நட்சத்திரத்தோட 91% பொருத்தம் எப்படி வருது? பரணியோட விலங்கு எது? பரணியோட யோனி விலங்கு ஆண் யானை. ஜோதிட சாஸ்திரப்படி குதிரைக்கு யானை நட்பு விலங்கு. ஓ, அதனாலயா? ஆமா, குதிரையின் ஆற்றலும் வேகமும் யானையின் நிதானமும் பலமும் சேரும்போது ஒரு நல்ல சமநிலை உருவாகுது. அது மட்டும் இல்ல, 2 நட்சத்திரமும் மேஷ ராசியில வர்றதால அவங்களோட அடிப்படை குணம், சிந்தனை ஓட்டம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். சரி சரி. 3வதா பரணிய ஆள்ற கிரகம் சுக்கிரன். அஸ்வினிய ஆள்ற கேதுவோட சுக்கிரன் சேரும்போது ஆன்மீகம் கலந்த ஒரு ஆழமான காதல் உருவாகும். முக்கியமா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சின்ன நிராகரிப்பு பயம் இருக்கும். ஆமா, அது இருக்கும். கொடுப்பாங்க. அதனால தான் இது ஒரு மேட் இன் ஹெவன் பொருத்தம்னு சொல்லலாம். ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ சவாலான பொருத்தம் எது? இங்க ஹஸ்தம் நட்சத்திரத்துக்கு 38% பொருத்தம்னு ரொம்ப குறைவா கொடுத்திருக்காங்களே, என்ன காரணம்? இதுக்கு முக்கிய காரணம் யோனி பொருத்தம் தான். ஹஸ்தத்தோட யோனி விலங்கு பெண் எருமை. குதிரையோட வேகம் எருமையின் பிடிவாவத்தோட மோதும்போது உறவுல சிக்கல் வரும். ஓஹோ. இதுதான் அந்த பொருத்தத்தோட அடிப்படை உளவியல். அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எதையும் உடனே செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனா ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப நிதானமா, திட்டமிட்டு, பொறுமையா செய்வாங்க. அப்போ டெய்லி லைஃப்ல பிரச்சனை வரும்? கண்டிப்பா. ஒரு சின்ன விஷயத்துல கூட ஏன் இவ்வளவு லேட் பண்றன்னு அஸ்வினி கேக்கும், ஏன் இவ்வளவு அவசரப்படுறன்னு ஹஸ்தம் கேக்கும். இந்த வேகம் சம்பந்தப்பட்ட மோதல் அன்றாட வாழ்க்கையில விரக்தியையும் மன அழுத்தத்தையும் உண்டாக்கும். சதயத்தோட யோனி விலங்கு குதிரை, ரேவதியோடது யானை. அதனால அதுவும் நல்லா பொருந்ததுன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, சதயமும் குதிரை யோனிங்கிறதால அங்க ஒரு இயல்பான புரிந்தல் இருக்கும். ரேவதி யானை யோனிங்கிறதால பரணி மாதிரியே ஒரு நல்ல இணக்கம் இருக்கும். இந்த யோனி பொறுத்து அவங்களுக்குள்ள ஒரு இயல்பான கெமிஸ்ட்ரியை உருவாக்கும். ரொம்ப நல்லா புரியுது. அடுத்ததா ஆன்மீக விஷயங்களுக்கு போவோம். நட்சத்திரங்களுக்கும் கோயில்களுக்கும் மரங்களுக்கும் கூட தொடர்பு இருக்குமா? கண்டிப்பா. இது நம்ம முன்னோர்களோட ஒரு ஆழமான பார்வை. அஸ்வினிக்குன்னு ஒரு கோயில், ஒரு மரம் இருக்குன்னு உங்க ஆதாரங்கள் சொல்லுதே. ஆமா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பரிகாரத்தலம், ஒரு நட்சத்திர விருட்சம்னு வகுத்திருக்காங்க. அஸ்வினி நட்சத்திரத்துக்கான கோயில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இருக்கிற பிறவி மருந்தீஸ்வரர் திருக்கோயில். பிறவி மருந்தீஸ்வரர் பெயரை கேட்கும் போதே ஒரு சக்தி தெரியுது. பிறவிங்கிற நோய்க்கே மருந்து கொடுக்கறவரா? அதேதான்.
இது அஸ்வினியோட குணப்படுத்தும் தன்மையோட எப்படி பொருந்துது? மிகச்சரியா சொன்னீங்க. அங்க இருக்கிற சுவாமிய நம்ம உடல் நோய்களை மட்டும் இல்ல, நம்ம பிறவி பிரச்சனையே தீர்க்கிற ஒரு டாக்டர் மாதிரி மக்கள் பாக்குறாங்க. அஸ்வினி குமாரர்கள் தேவ மருத்துவர்கள் இல்லையா? ஆமா. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குள்ளேயே அந்த குணம் இருக்கு. ஆனா அது வெறும் உடல் நோயை குணப்படுத்துறது மட்டும் இல்ல, அது அடுத்தவங்களோட மனக்காயங்களை, கர்ம வினைகளை கூட குணப்படுத்துற ஒரு ஆற்றல். வாவ். இந்த கோயில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களோட அந்த உள்ளார்ந்த குணத்துக்கு ஒரு ஆன்மீக நங்கூரம் மாதிரி செயல்படுது. இங்க வந்து வழிபடும்போது அவங்களோட குணப்படுத்தும் சக்தி இன்னும் அதிகமாகும்னு ஒரு நம்பிக்கை. இது ஒரு ஆழமான இணைப்பு. சரி, இப்ப மரம். அஸ்வினிக்கு எட்டி மரம்னு சொல்லியிருக்கு. ஆங்கிலத்துல பாய்சன் நட் ட்ரீன்னு சொல்றாங்க. ஆமா, பாய்சன் நட் ட்ரீ. விஷம்னு பெயர் இருக்கிற ஒரு மரம் எப்படி ஒரு நட்சத்திரத்தோட புனிதமான மரமா இருக்க முடியும்? இது கொஞ்சம் முரணா இல்லையா? நல்ல கேள்வி. இதுதான் சித்த மருத்துவத்தோட அடிப்படை தத்துவமே. நஞ்சே அமுதம். நஞ்சே அமுதமா? ஆமா, சரியான அளவுல சரியான முறையில பயன்படுத்தினா கொடிய விஷம் கூட உயிரை காக்கும் மருந்தா மாறும். எட்டி மரத்தோட விதைகள், பட்டைகள் விஷத்தன்மை வாய்ந்ததுதான். ஆனா அதை சுத்தி செஞ்சு சித்த மருத்துவத்துல நரம்பு மண்டல நோய்கள், காய்ச்சல், வலிப்புன்னு பல கொடிய நோய்களுக்கு மருந்தா பயன்படுத்துறாங்க. ஓ, இது அஸ்வினி நட்சத்திரத்தோட குணத்தோட அப்படியே பொருந்துதுன்னு சொல்றீங்க. அது எப்படி? அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கிட்டயே அந்த குணம் உண்டு. அவங்களோட வேகமும் நேரடியான பேச்சும் சில சமயம் விஷம் மாதிரி அடுத்தவங்களை காயப்படுத்தலாம். ஆமா, முகத்துக்கு நேரா சொல்லிடுவாங்க. ஆமா, ஒரு விஷயத்த ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுவாங்க. அது கேட்கறவங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஆனா அவங்களோட உண்மையான நோக்கம் எப்பவும் நல்லது செய்யணும், குணப்படுத்தணுங்கிறது தான் இருக்கும். அப்போ விஷமே மருந்தாகிற மாதிரி அவங்களோட கடினமான வார்த்தைகளுக்கு பின்னாடி ஒரு குணப்படுத்தும் நோக்கம் இருக்கும். மிகச்சரியா சொன்னீங்க. அதுதான் அதோட தத்துவம். ஆஹா, ஒரு நட்சத்திரத்தை அதோட அதிதேவத, கிரகம், கோயில், மரம்னு எல்லாத்தோடையும் இணைச்சு பார்க்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது. இன்னைக்கு நாம அஸ்வினி நட்சத்திரத்தோட வேகம், அதுக்குள்ள இருக்கிற 4 விதமான ஆளுமைகள், பரணியுடனான அற்புதமான பொருத்தம், அப்புறம் பிரதி மருந்தீஸ்வரர் கோயிலுடனான ஆன்மீக தொடர்புன்னு பல ஆழமான விஷயங்களை பார்த்தோம். ஆமா, ஒரு முழுமையான பார்வை கிடைச்சிருக்கு. சரி, இவ்ளோ ஆழமா பார்த்திருக்கோம். இதோட சாராம்சம் என்ன? இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்த ஒருத்தர் இந்த தகவல்களை வச்சு அவங்க வாழ்க்கையை எப்படி இன்னும் சிறப்பா மாத்திக்க முடியும்? இதுதான் முக்கியமான கேள்வி. அஸ்வினி ஒரு மகா சக்தி. கேதுவோட ஆதிக்கத்தால எதையும் தொடங்கறதுக்கான வேகமும், அஸ்வினி தேவர்களோட அருளால குணப்படுத்துறதுக்கான ஆற்றலும் ஒருங்கே கிடைச்ச நட்சத்திரம் இது. வேகமும் நிதானமும். ஆமா, இந்த 2 எதிரான குணங்களையும் ஒருத்தர் எப்படி சமநிலைப்படுத்துறாருங்கிறதுல தான் அவங்களோட வாழ்க்கை பயணம் அடங்கியிருக்கு. ஒரு முன்னோடியா வேகம் எடுக்கிற அதே நேரத்துல தன்னை சுற்றி இருக்கிறவங்களை குணப்படுத்துறதுக்கான பொறுமையும் நிதானமும் தேவையில்லையா? நீங்க ஒரு ஸ்பிரிண்டரா மட்டும் இருக்க போறீங்களா, இல்ல கூடவே ஒரு மாரத்தான் ரன்னரோட பொறுமையும் வளர்த்துக்க போறீங்களா? நல்ல கேள்வி. இந்த சமநிலைய பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க. அதுதான் அஸ்வினியோட உண்மையான சக்திய முழுசா வெளிக்கொண்டு வரும்.